இலங்கையில் டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 607 அதிகரித்துள்ளது. அத்துடன் 214 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த வாரம் வீசிய டித்வா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக மலையகம் காணப்படுகின்றது. அந்த வகையில் கண்டியில் 232 பேரும், மதுளையில் 83 பேரும், நுவரெலியாவில் 89 பேரும், குருணாகலையில் 61 பேரும், கீகாலையில் 30 பேரும், மாத்தளையில் 28 பேரும் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் கண்டி மாவட்டத்தில் 81 பேரும், நுவரெலியாவில் 35 பேரும், கீகாலையில் 41 பேரும், மதுளையில் 28 பேரும், குருணாகலையில் 11 பேரும் காணாமல் போயுள்ளனர். மேலும் நாடளாவிய ரீதியில் 20,82,195 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 1,52,537 பேர் 1,211 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 1,289 வீடுகள் முழுமையாகவும் 44,556 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன.